இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் போய் கிளிக் பண்ணோம். ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் குள்ளார ஒரு மாடியூல் தான் எம்எஸ் வேர்ட். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் எம்எஸ் வேர்ட் வந்து 2007 வெர்ஷன் பார்க்க போறோம். இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய வேர்டை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணினா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைல்ஸை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இந்த லெட்டரை வந்து ஃபார்மேட் பண்ணி எடிட் பண்ணி இதுல என்னென்ன பண்ண முடியும்ன்றது ரொம்ப கிளியரா நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த வேர்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டை ஓப்பன் பண்ணினதுமே உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஒர்க்கிங் ஏரியால பாத்தீங்கன்னா இதுதான் ஆஃபீஸ் பட்டன். இது வந்து ஹோம் டேப், இதுதான் வந்து உங்களோட எம்எஸ் ஆஃபீஸ்ல இப்போ நான் ஓப்பன் பண்ணினது எல்லாத்துக்கும் ஷேர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் பட்டன், இது ஹோம் டேப், இது இன்சர்ட், இது எல்லாமே மெனு பார். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார். இப்போ இதை நீங்க ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்றச்ச யூ வில் ஹேவ் ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த நியூ என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் நியூ. ஓப்பன் அப்படின்றது இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ ஃபைல், ஒரு ஃபைலை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க, அந்த ஃபைலை வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓப்பன்ல போயிட்டு அது எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அது போய் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவ் ஆஸ்னா இந்த ரெண்டுமே வந்து ஃபார் சேவிங் யோர் ஃபைல்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க போய் அது சேவ் ஆஸ் என்ன பண்ணுன்னா நீங்க எந்த பாத்ல போய் நீங்க அந்த ஃபைல அந்த ஃபோல்டருக்குள்ளார வைக்கிறீங்களோ அந்த பாத்தை போய் இது கிளிக் பண்ணி நீங்க போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்க எடிட்டிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நீங்க நிறைய எடிட்டிங் பண்ணிருப்பீங்க, சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறமா அதை வந்து சேவ்னு கொடுக்கலாம். அப்போ இந்த சேவ் ஆப்ஷன் அங்க அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த நீங்க ஒர்க் பண்ண இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு க்ளோஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் இது கிளிக் பண்றச்சே இங்க வந்து எக்ஸிட் வேர்டுன்னு வந்திருக்கு. இப்போ நீங்க வேர்ட் விட்டு இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியில வரணும்னா எக்ஸிட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த ஃபைலை கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க அது என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட்டுக்கு போவீங்க இல்லையா? இந்த பிரிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த பிரிண்ட்டை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்க 3 ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. பிரிண்ட், குயிக் பிரிண்ட், பிரிண்ட் ப்ரிவ்யூ. இப்போ ஒரு பிரிண்ட்டை நீங்க எடுக்கணும்னா அந்த நீங்க அடிச்சிருக்கிறது, நீங்க ஒரு டாக்குமெண்ட் அடிச்சிருப்பீங்க இல்லை ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அது பிரிண்ட்டுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ. ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி ஒரு சின்ன ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். லெட் மீ ஓப்பன் தட். அண்ட் அதை வந்து நீங்க பார்க்கும்போது இந்த மெனூஸ்ல எல்லாம் நீங்க இருக்கிற அந்த இதெல்லாமே இங்க போய் ஷேர் ஆகும். ஓகே, இப்போ இங்க ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த ஹோம் டேப், இப்போ நான் ஆஃபீஸ் பட்டன்ல எல்லாமே சொல்லிட்டேன் நான். ஓகேவா? இந்த ஹோம் டேப்ல பாத்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட், இது வந்து ஃபாண்டோட ஸ்டைல். இப்போ நான் வந்து இப்போ இங்க ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து எந்த ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க ஆக்டிவேட்டடா ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் தெரியுது உங்களுக்கு, டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு. இப்போ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இது எல்லாமே நான் சொல்லிடுறேன் எது எதுக்கு எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது. இந்த ஹோம் டேப்ல வரக்கூடிய சப்மெனூஸ் இதெல்லாமே. கட் காப்பி பேஸ்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு லெட்டரை நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா ஒரு இதை நான் ஒரு இதை கிளிக் பண்றேன். ஐ செலக்டட் திஸ். இதை வந்து செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா கண்ட்ரோல்-C கொடுத்துட்டு ஷார்ட்கட் கீ ஃபார் காப்பி கண்ட்ரோல்-C. இப்போ இதை கொடுத்துட்டு நான் எந்த இடத்துல கர்சரை வைக்கிறேனோ அந்த இடத்துல வந்து அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் X கொடுத்துட்டேன்னா
கட் ஆயிடும். அப்போ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கட் காப்பி. ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இன்னொரு இடத்துல அதே மாதிரி வேணும்னா கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த இடத்துல ப்ரீவியஸ் இடத்துல வேண்டாம் அப்படின்னா நீங்க அது வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து கட் காப்பி பேஸ்டோட ஆப்ஷன். இதே வந்து நீங்க இப்போ இதெல்லாமே பார்க்குற லெட்டர் வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கு. இது வந்து ஃபாண்ட், இது வந்து ஃபாண்டோட சைஸ், இது டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ஃபாண்டோட சைஸ். ஓகேவா? இந்த இதுல வந்து டைரக்டா நீங்க வந்து யூ வில் பி செலக்டிங் த சைஸ். இதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணினது அப்படியே நம்ம பார்க்கலாம். ப்ரோ நான் ஒன்னொன்னா பண்ணி காமிக்கிறேன். இது போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், இது வந்து சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர்ஸ்கிரிப்ட், இது வந்து ஃபாண்டோட கலர், இது வந்து அலைன்மெண்ட்ஸ். இந்த அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். திஸ் இஸ் ஃபார் லைன் ஸ்பேசிங். நீங்க வந்து இந்த லெட்டர்ல அடிச்சிருக்கிற லெட்டர் வந்து எவ்வளவு ஸ்பேசிங்ல அந்த இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 1 by 1 பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் அலைன்ல இருக்கு. எனக்கு இது வந்து ரைட் அலைன் நான் பண்ணணும் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு நான் இங்க கொடுக்கறது Ctrl+R அப்படின்னு கொடுத்தீங்கனாலுமே ரைட்டுக்கு போகும், இல்லை ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலுமே ரைட்டுக்கு போயிடும். இப்போ ரைட்டுக்கு போயிருக்க உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ இந்த வந்து அகெயின் பேக் நான் இது கொண்டுட்டு வரேன். அண்டர்ஸ்டுட்? இப்போ யூ கேன் அலைன் தி டெக்ஸ்ட் as per your options. நீங்க எப்படி அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து எங்க வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு லெட்டர் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். வெல்கம் லெட்டர், உங்களுக்கு எல்லாத்தையுமே வெல்கம் பண்ற மாதிரி. அப்ப இந்த இதை வந்து எனக்கு சென்டர் அலைனா வேணும். அதே மாதிரி இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், வேற ஃபாண்ட்ல வேணும் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஐ வில் கோ டு தி ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா தேர் ஆர் என்யூரமஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபாண்ட் நீங்க எந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை நீங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்றேன். நான் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி இது கொடுத்தீங்கனாலே அது வந்து அந்த இது வந்துடும். இப்போ இது I'll change this Algerian. இப்போ இது உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிறது தெரியுறதா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபாண்டோட சைஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் மாத்தும் போது தெரியுதா? ஓகே. இப்போ இதை வந்து நான் 20 செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்ட்டை. இது வந்து அல்ஜீரியனோட ஃபாண்ட்டு, இதோட சைஸ் வந்து 22. அண்ட் அகெயின் ஐ வாண்ட் டு மேக் இட் போல்டுனா நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டேனே என்ன ஆகும், அந்த லெட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ இந்த லெட்டர் வந்து இப்போ எங்க அலைனா இருக்கு, எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. எனக்கு வந்து சென்டர் ஆஃப் தி லெட்டர் தான் வேணும் அப்படின்னா நான் இங்க வந்து ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மெனு பார்ல இருக்கிற இந்த டேப்ல ஹோம் டேப்ல இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், லெட்டரோட இந்த லெட்டரோட சென்டர்ல வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதோட ஃபாண்ட் பார்த்துட்டோம், ஃபாண்டோட சைஸ் பார்த்துட்டோம். இப்போ நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த இப்போ செலெக்ஷன்ல இருக்கு இல்லையா, இதை வந்து நான் சைஸை கம்மி பண்றேன். ஐ வில் கோ அண்ட் ஐ வில் செலக்ட் திஸ் ஷ்ரிங்க். கேன் யூ see it? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பண்றது that letter is coming is growing small. இதை வந்து நான் grow பண்றேன்னா இதை வந்து நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு இந்த ஃபார்மேட்ல இதெல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர். இப்போ இந்த லெட்டருக்கு வரேன் நான். இப்போ இந்த லெட்டருக்கு வந்தேன்னா நான் வந்து இப்படி லெஃப்ட் லைன்ல இருக்கு என்னோட இந்த லெட்டர். இப்போ நான் செலெக்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா April 21 பின்ன இங்க இருக்க டேஸ் ஆஃப் யூ கேன் யூ see this. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுல இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன், இதை வந்து ஜஸ்டிஃபை பண்றேன். ஜஸ்டிஃபை பண்றச்சு என்ன ஆகும்னா யூ கேன் see the difference right now.
all the text is getting properly aligned. இப்போ இதுதான் வந்து justification. இப்போ நான் இதே டெக்ஸ்ட்டை வந்து இப்படி கொடுத்தேன்னா there is some changes like this. அதே மாதிரி justify கொடுத்தேன்னா நீட்டா அலைன் ஆயிடும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் வந்து இந்த ஃபார்மேட்டிங்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி இப்போ இந்த லைன் ஸ்பேசிங்ல போறோம் நம்ம. இப்போ லைன் ஸ்பேசிங்ல 1.5ல இருக்குன்னா 1 செலக்ட் பண்றேன். 1 செலக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா இந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸோட இந்த லைன் ஸ்பேசிங் வந்து கம்மி ஆயிடுச்சு. இதே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும், அதிகமா வேணும் அப்படின்னா நான் 2 செலக்ட் பண்றேன். 2 செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுதா? அப்போ there is space of between this 2 lines வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து ஓகே. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இப்போ அலைன்மெண்ட் ஃபாண்ட் புரிஞ்சிடுச்சு, ஃபாண்டட் சைஸ் புரிஞ்சிடுச்சு, க்ரோ, ஷ்ரிங்க், இந்த போல்டு, இட்டாலிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ இந்த லெட்டரை செலக்ட் பண்றேன். இந்த லெட்டரை செலக்ட் பண்ணிட்டு நான் இட்டாலிக்ஸ் செலக்ட் பண்றேன். பாத்தீங்களா ஒரு லைட் ஸ்லாண்டிங்ல வருது. இந்த மாதிரி லைட்டா ஸ்லாண்டிங்கா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இட்டாலிக்ஸ் போய்க்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி அந்த லெட்டர் சென்டர் ஆஃப் தி லெட்டர் வந்து ஐ வாண்ட் டு அண்டர்லைன் தட் டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்களே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் ஆயிடும். ஓகேவா? இப்போ இது வேண்டாம் எனக்கு பின்னும் வந்து ஐ டோன்ட் வாண்ட் அண்டர்லைன் ஆர் இட்டாலிக்ஸ் எனிதிங், ஜஸ்ட் சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ இது போல்ட்ல இருக்கு, போல்ட் வேண்டானாலும் யூ கேன் ரிமூவ் இட். அப்போ இப்போ என்ன தெரிஞ்சிருக்கோம்னா நம்ம வந்து ஆஃபீஸ் பட்டன்ல நியூ, ஓப்பன், சேவ் ஆஸ், பிரிண்ட் அண்ட் க்ளோஸ். அதே மாதிரி வேர்டோட இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரும்போது எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த ஃபாண்ட் எல்லாமே பார்த்துட்டோம், இந்த ஃபாண்ட் எல்லாம் பார்த்துட்டோம், லைன் ஸ்பேசிங் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த லெட்டர் இருக்கு. எனக்கு இந்த லெட்டருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்டர் வேணும், எனக்கு ஒரு பார்டர் வேணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன், இதை செலக்ட் பண்றேன், பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்ல போறேன். இது பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங்கை செலக்ட் பண்ணும்போதே எனக்கு இது வந்துடும். இந்த இதுல பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் இருக்கு, பேஜ் பார்டர்ஸ் இருக்கு, ஷேடிங்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பார்டருக்கும் இந்த பேஜ் பார்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்க ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் இதுல போயிட்டு பார்டர்ஸ்ல போயிட்டு பார்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பாக்ஸை செலக்ட் பண்ணும்போதே இந்த ப்ரிவியூவை நீங்க பார்க்கலாம் இங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது பார்டர், இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஸ்டைல் ஆஃப் தி அந்த பாக்ஸ், இதுல இன்யூமரஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ எம் செலக்டிங் திஸ் ஸ்டைல், ரைட்? அப்போ இது கொடுத்துட்டு இப்போ இஃப் யூ வாண்ட் கலர் சேஞ்ச், வேற கலர்ஸ்ல வேணும் அப்படின்னா தட் ஆல்சோ யூ கேன் அப்ளை. ஓகேவா? இப்போ இந்த கலர்ல வந்துடுச்சு. இப்போ இந்த கலர் வேண்டாம், ஐ அம் கோயிங் டு சேஞ்ச் மை கலர் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் கலர்ஸ். அதே மாதிரி இது வித் ஆஃப் தி அந்த பார்டர். இப்போ இந்த வித் வந்து ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் அப்படின்னா யூ காட். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். இதுதான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு டோட்டலா பேஜ் இதுல தான் வேணும் அப்படின்னா அகெயின் யூ கேன் கோ ஃபார் திஸ். இந்த பார்டர்ல வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த பேஜுக்கு தான் பார்டர் வேணும், பேஜ் பார்டர் தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங், பேஜ் பார்டர் கொடுத்துறோம். இதுல வந்து பாக்ஸ் ஆர் சம் 3D ஷேடோ மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து செட்டிங்ஸ், என்ன டைப் ஆஃப் ஸ்டைல நீங்க அந்த பேஜ் பார்டரை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத இதுல செலக்ட் பண்றோம். இதுல வந்து ஸ்டைல செலக்ட் பண்றோம். நம்ம செலக்ட் தி ஸ்டைல், ரைட்? அப்ப இங்க செலக்ட் பண்றச்சவே உங்களுக்கு தெரியுதா? இப்போ இங்க இந்த ப்ரிவியூல பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை பண்றது நல்லா அழகா தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? தோடு கொஞ்சம் திக்கா கொடுத்தோன்னா யூல் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி, மோர் கிளியர்லி அப்படின்றதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி maybe we'll change the color also. Okay. We'll apply it. Apply பண்ணி பாத்துருவோம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ல தெரியுதா? ஓகே ஃபைன். இப்போ இந்த பேஜ் பார்டர், இது ஒரு பேஜ் பார்டர். அதே மாதிரி சூப்பர்ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்ன்றது
இப்போ இங்க பாத்தீங்கன்னா H2O இருக்கு. உங்களுக்கு இது தெரியுதா? I'll increase the size. இப்போ சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இப்படியும் போய்க்கலாம். 26ல இருக்கு. ஓகேவா? இப்போ இத வந்து நான் H2O வாட்டரோட ஃபார்முலா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா Hக்கு கீழ தான் இந்த 2 வேணும். எனக்கு H கூட வேண்டாம். this 2 should come below H. அப்ப என்ன பண்றேன்னா நான் இத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கா, இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா கீழே வரும், சூப்பர் ஸ்கிரிப்ட்னா மேல இருக்கும். ஓகேவா? அதுதான் நீங்க சூப்பர்னு புரிஞ்சுட்டீங்கனால மேல இருக்குன்னு அர்த்தம். சப்ஸ்கிரிப்ட்னா கீழே இருக்கு, சப்னா கீழே அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு இப்போ தெரியுதா H2O வந்திருக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து சப்ஸ்கிரிப்ட். காட் இட். இப்போ இங்க வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேணும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஏக்கு மேல தான் வேணும் இந்த ரெண்டுமே 2. அப்போ நான் ஏ 2 செலக்ட் பண்ணிட்டேன், இந்த ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன், சப்ஸ்கிரிப்ட் போகாம சூப்பர் ஸ்கிரிப்ட். நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ட்னா கீழே, சூப்பர்னா மேல. இப்ப செலக்ட் பண்ணினதுமே மேல வந்துடுச்சா? இதுதான் இது எப்படி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றது அப்படின்றது. ஓகேவா? இப்போ இந்த லைன் ஸ்பேசிங் எல்லாமே நம்ம மாத்தணும்னா இந்த லைன் ஸ்பேசிங்ல போய் யூ கேன் சேஞ்ச் தி ஸ்பேசிங். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுல மேக்ஸிமம் இதோட எல்லாமே பார்த்துட்டோம். இது ஒரு அளவுக்கு. இப்போ இன்னொரு ஒரு விஷயம், இப்போ எனக்கு வந்து இந்த லெட்டர், இந்த நான் அடிச்சிருக்கிற லெட்டர்ல ஒரு வார்த்தை வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அ வேர்டு. ரிசீவ் அப்படின்றது ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சின்ன லெட்டர் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்டா இருந்துச்சுன்னா, ஒரு 100 பேஜுக்கு மேல இருக்கு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டு ரிப்பீட்டடா வரணும். அந்த ரிப்பீட்டடா வந்து அந்த வேர்டை வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு, அதை மாத்தணும், ஐ வாண்ட் டு எடிட் தட் அப்படின்னா நீங்க வந்து ஃபைண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபைண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபைண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபைண்ட் கிளிக் பண்ணது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு வந்துடும். இந்த ஃபைண்ட்ல போய் நான் என்ன வேர்டு கண்டுபிடிக்கணும் எனக்கு அப்படின்னா, இப்போ ஒரு இமெயில் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்றேன் நான். இமெயில். இப்போ இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட். இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்போ இதை வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படின்னா ஒரு சின்ன லெட்டர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பெரிய டாக்குமெண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த வேர்ட் எல்லாமே நான் மாத்தணும். எங்கெங்க இமெயில் வந்திருக்கோ ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் தட் வித் சம் அதர் லெட்டர். இப்போ இமெயில வந்து நான் லெட்டர்ன்னு ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப நான் ஃபைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா ரீப்ளேஸ் பண்றேன். அந்த மெயில் இமெயில் என்ற ஒரு வேர்டை வந்து நான் லெட்டர் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ இட் இஸ் ஆஸ்கிங் ஃபைன் வாட் இமெயில் ரீப்ளேஸ் வித் வாட் அப்படின்னு கேட்கும்போது நான் லெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். காட் இட்? அப்போ ரீப்ளேஸா ரீப்ளேஸ் ஆலா அப்படின்னு கேட்குது. எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சிம்பிளான லெட்டர் இருக்கனால நான் ஜஸ்ட் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துறேன். ஓகேவா? ரீப்ளேஸ் ஆல். அப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு, எந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் அந்த இமெயில் இருக்கு, அதனால அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. வாட் மை பாயிண்ட்? அப்போ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்க முடியும். இப்போ என்னென்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபாண்ட், ஃபாண்டோட சைஸ், போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், அலைன்மெண்ட்ஸ் அண்ட் ஆல். ஓகேவா? இப்போ இன்னொன்னு, இப்போ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ன்றது இன்னொன்னு இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு இது கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து புல்லட்ஸ், இது வந்து நம்பரிங். இப்போ இதுல நான் செலக்ட் பண்ணும்போது நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு
இப்போ இதை வந்து நீங்க புல்லட்ஸ் நம்பரிங்ல போயிட்டு இதை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நான் வந்து இந்த 1 2 3 இதுல இந்த ஸ்டைல் கேக்குது. அப்ப இந்த ஸ்டைல்ல நான் எதை செலக்ட் பண்றேனோ அது அங்க அப்ளை ஆயிக்கும். இது மாதிரி வரும் உங்களுக்கு. இப்ப நான் வந்து புதுசாவே அடிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். வரணும் இல்லையா? இப்ப இந்த புல்லட்ஸ் நம்பரிங் இப்ப வந்துடுச்சு உங்களுக்கு. இப்ப இது மாதிரி நீங்க அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது உங்களுக்கு வந்துடும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்பரிங். அதே மாதிரி புல்லட்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா புல்லட்ஸ். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிடுறேன். எனக்கு புல்லட்ஸ் வேண்டாம் அப்படின்னா இது நன்னு கொடுத்துட்டா இந்த புல்லட்ஸ் போயிடும். இப்போ இதை பாத்தீங்கன்னா எனக்கு புல்லட்ஸ் வேற டிசைன்ல வேணும் அப்படின்னா இப்போ இது செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது மாதிரி இதுதான் வந்து இந்த புல்லட்ஸ்க்கும் இந்த நம்பரிங்க்கும். நம்பரிங்னா 1 2 3 அப்படின்னு வரும். இல்லைன்னா வேற ஸ்டைல்லையுமே இருக்கு, நிறைய ஸ்டைல்ஸ்ல இருக்கு. இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணும்போது வருது. இப்போ நம்ம இதை வந்து புல்லட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் see the changes, ரைட்? இப்போ இது ஒரு விதமான இது. அதே மாதிரி இன்சர்ட்ல போயிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அது வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி நான் சொல்றேன். இப்போ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு கிளிப் ஆர்ட்குள்ள இருந்து ஷேர் ஆகுங்க. ஸ்டாப் ஷேர். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுது, கிளிப் ஆர்ட்ல வரக்கூடியது. இது வந்து ஷேப்ஸ், இது வந்து ஒரு வேர்ட் ஆர்ட், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ நீங்க பார்க்கும்போதே நான் இது எப்படி கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு எல்லாம் நான் காமிக்கிறேன் நான். இப்போ இது வந்து கிளிப் ஆர்ட்ல போயிட்டு நீங்க வந்து இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளிப் ஆர்ட் இருக்கு. இந்த கிளிப் ஆர்ட்டை நீங்க செலக்ட் பண்ணும்போது இங்க வருது ஆர்கனைஸ் கிளிப்ஸ் அப்படின்னு. இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ செலக்ட் பண்ணும்போது இருக்கு அனிமல்ஸ். இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன், காப்பி பண்ணி இப்போ வந்துடுச்சா உங்களுக்கு? இது மாதிரி அழகா வரும். நீங்க என்ன வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது எப்படி வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திஸ் இஸ் ஹவ் யூ கெட் கிளிப் ஆர்ட்ஸ். இப்போ நான் இங்க காமிச்சிருக்கிறது வந்து ஒரு ஷேப். இந்த ஷேப்பை எப்படி இது மாதிரி ஒரு டிசைன்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இப்போ இதை நான் ஷேப்பை போய் கிளிக் பண்றேன். ஷேப்பை கிளிக் பண்ணும்போது ஐ கேன் கெட் லாட் ஆஃப் டிசைன்ஸ் ஓவர் ஹியர். இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே, காட் மை பாயிண்ட். இப்போ இதை பாத்தீங்கன்னா யூ கேன் இன்க்ரீஸ் இட். இதை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்க இப்படி செலக்ட் பண்ணும்போதே
அது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது மாதிரி எப்படி இந்த டிசைன் வந்துச்சு, இதுக்குள்ளார எப்படி இந்த டெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் ஆட்டோ ஷேப்ல போயிட்டு ஃபார்மேட் ஆட்டோ ஷேப்னு சொல்லும்போது இங்க யூ கெட் கலர்ஸ் அண்ட் லைன்ஸ், சைஸ், லேஅவுட், இது எல்லாமே வரும். கலர்ஸ் அண்ட் லைன்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஃபில் எஃபெக்ட்ஸ் கிளியர் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது இதுல பின்னியூ கிரேடியன்ட், டெக்ஸ்சர், பேட்டர்ன், பிக்சர் வருது. ஐ எம் செலக்டிங் டெக்ஸ்சர். டெக்ஸ்சர் நீங்க செலக்ட் பண்றச்ச இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ யூ கெட் இட். அப்போ புரியுறதா உங்களுக்கு, இது நான் இந்த ஷேப் எப்படி இது மாதிரி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், நம்ம இது கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட்ல கோப்பா அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம. இப்போ இது பார்த்தோம்னா டெக்ஸ்ட் பார்க்கும்போது தெரிய மாட்டேங்குது இல்லையா. இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்றேன். பெருசு பண்றதுக்கு I want to change the color. தெரியுதா உங்களுக்கு இப்போ எப்படி பண்றோம்னு. இதுதான் சிம்பிளா வந்து இதே மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் எங்க இருக்குன்னா இன்சர்ட்ல போயிட்டு நீங்க வேர்ட் ஆர்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கட் லாட்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் ஓவியா. இதுல நான் சிம்பிளா பார்த்தேன்னா இப்போ நான் இதை வச்சுதான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம இதை செலக்ட் பண்ணுவோமே. இப்போ இங்க வந்து ஹாப்பி இதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தோன்னா இது இந்த ஃபாண்ட்ல இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தி ஃபாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் ஆல்சோ. ஓகேவா, நான் சும்மா ஓகே ரைட் இதுலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். அதே மாதிரி சைஸ், போல்டு, இட்டாலிக்ஸ் அதே மாதிரி வரும். நீ வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இங்க இழுக்க அதோட இது வந்து மாறும். தெரியுறதா? பாயிண்ட். இப்போ இதை வந்து நீங்க இந்த கர்சர் இது செலெக்ஷன் வந்து இப்படி வரும்போது நீங்க இது பண்ணீங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், இந்த வேர்ட் ஆர்ட்டை பார்த்துருக்கோம், ஷேப்ஸை பார்த்துருக்கோம், கிளிப் ஆர்ட்ஸை பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட்ல இருக்கு. இன்சர்ட்ல வந்து செலக்ட் பண்ணும்போது இப்படி வரும். இதை நம்ம கொடுத்துருக்கலாம். இப்படின்னு கொடுத்துட்டேன் இந்த டெக்ஸ்ட்டை. இதை வந்து நான் இப்போ வந்து என்ன பண்றேன், இந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். தெரியுது how I am applying. அதே மாதிரி இது எப்படி வேணாலும் நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டேபிள் எப்படி இது பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்சர்ட்ல போய் நம்ம டேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டேபிள் ஆப்ஷன்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு இன்சர்ட் டேபிள்னு கேட்கும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து காலம்ஸ். இப்போ நேம் எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே காலம், ட்ரேட் எல்லாம் வந்திருக்கிறது ஒரு காலம், பிளேஸ்ன்னு வந்திருக்கிறது எல்லாமே ஒரு காலம். இந்த 1 2 3 இப்படி வருது இல்லையா, ஒரு பர்சனோட இப்ப நீத்து 5th நம்பர்ல இருக்க நீத்து எம்எம்வி ட்ரேடு, அவங்க வந்து என்ன யூனிட்னா பி யூனிட், அவங்க எங்க இருக்காங்கன்னா மெட்டோடம், இப்படி வர்றது இது வந்து ரோ. ஓகேவா? இப்ப நான் செலக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். திஸ் இஸ் ரோ அண்ட் திஸ் இஸ் காலம். காட் மை பாயிண்ட். இப்போ இது வந்து ஒரு சிம்பிளா நீங்க வந்து ஒரு டேபிள் போட்டு எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு டேபிள் இன்சர்ட் டேபிள்ல போனதுமே அது கேக்குது நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ நான் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 5 காலம்ஸ்னு எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் 10ன்னு கொடுத்துக்கலாம்.
ஏன்னா அது மேலேயே வந்துருச்சு, அதனால நான் சேஞ்சிங் கர்சரை வந்து மூவ் பண்ணி நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து நான் இதோடது எல்லாமே காப்பி பண்றேன்னா இது இனியும் அடிச்சிட்டு இருந்தேன்னா டைம் இருக்காது. ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங். இது எப்படி ஒரு விஷயமும் நான் இதுக்குள்ளார கொண்டுட்டு வந்து பண்றேன்றது காமிச்சிடுறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நான் இந்த மெயில பாத்தீங்கன்னா இது யூனிட்டோட காலம்லயே இது 2 செல்லா பின்னி பிரிச்சிருக்கேன். அதனால இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. அப்ப இந்த செல்லை எப்படி பிரிக்கிறது அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்றோம், நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாவே இந்த டேபிளை வந்து மர்ஜ் பண்றேன் நான். ஓகேவா? ஆயிடுச்சா? ஓகேவா? இப்போ இது என்ன பண்றோம், நம்ம இந்த இங்க வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இன்சர்ட் அப்படின்னு போறேன். இன்சர்ட் காலம் டு தி ரைட். ஒரு காலம் ரைட்டுக்கு வந்துடுச்சா? இப்போ என்ன பண்றேன், நான் இதை வந்து பிளேஸை வந்து கட் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, நான் இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணும், நான் வந்து மர்ஜ் பண்ணணும். மர்ஜ் பண்ணிட்டுன்னா இது அதே மாதிரி இந்த delete the entire column. ஓகேவா? இப்போ இதுல வந்து எனக்கு பின்னி பாத்தீங்கன்னா சென்டர் அலைன் ஆகல இந்த டேபிள். அப்போ once again I'm selecting it and I'm giving merge cells. இப்போ இது merge என்ன பண்ணணும், சென்டருக்கு வரணும். வந்துடுச்சா? ஓகேவா? இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுல வந்து நீங்க இதெல்லாம் இழுத்தீங்கன்னா நீங்க உங்களோட இந்த ஸ்பேசிங்ல எப்படி கொண்டு வந்து வைக்கணுமோ அது கிளியரா வச்சுக்கலாம். So this is how you will be able to create a table, right? அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, drop cap and share agla share agla share agla சரி நம்ம ஒரு லெட்டர் அடிச்சு இதுல ஓகே. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து நீங்க வந்து டிராப் கேப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிராப் கேப் இதெல்லாமே எங்க பார்ப்போம்னா நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். இப்போ இது என்ன பண்றேன், நான் இந்த ஓவை செலக்ட் பண்ணியிருக்கேன், டிராப் கேப் போறேன். டிராப் கேப்ல போய் நான் வந்து டிராப்ட் அப்படின்னு கொடுக்கும்போது
அது செலெக்ஷன் பண்ணிட்டு இப்படி கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு டிராப் கேப்ல இருக்கு. அதே மாதிரி வாட்டர் மார்க் அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த வாட்டர் மார்க் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லெட்டருக்கு பின்னாடி அழகா ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வரணும்னா பாத்தீங்கன்னா இது இருக்கும். இப்போ இது எப்படி கொண்டுட்டு வர முடியும்னா இப்போ நான் வந்து வாட்டர் மார்க் வரேன், நான் இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது கஸ்டம் வாட்டர் மார்க்னா நம்ம எப்படி வேணுமோ அப்படி டிசைட் பண்றோம். இப்போ வந்து நான் பிக்சர் வாட்டர் மார்க் அப்படின்னு இல்லாம டெக்ஸ்ட் வாட்டர் மார்க் வந்திருக்கேன். என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், ஐசிடிஎஸ்எம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதோட சைஸ் கொடுத்துருக்கேன். நான் சேஞ்ச் தி கலர் அப்படின்னு சொன்னா இதுல வந்து வேற கலர்ஸை செலக்ட் பண்ணேன்னா அந்த கலர்ஸ் அப்ளை ஆயிடும். டயகனலா ஹாரிசான்டலான்னு கேட்குது. இப்போ நான் ஹாரிசான்டல் சொன்னா ஸ்ட்ரெயிட்டா வரும், டயகனல் சொன்னா இப்போ நம்ம இது வச்சிருக்கிறது வந்து டயகனலா தான் வச்சிருக்கேன். இப்போ நான் ஹாரிசான்டல் கொடுக்குறேன். ஓகே வர தெரியுதா? இது வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க். இப்போ டிராப் கேப் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு டைம் வந்து நான் வந்து எக்ஸல் போகல, நம்ம இப்போ க்ளோசஸ் ஃபைல் ரைட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே வந்து வேர்ட் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட் லெட்டர் எல்லாமே எப்படி நம்ம அழகா கிரியேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது. இப்ப பார்த்தோம்னா இதுல வந்து ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், பண்றதுக்கு எல்லாமே எப்படி பண்றோம் அப்படின்றது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் த்ரூவா நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு பார்ஸ் எல்லாமே வந்து சேம் லைக் வேர்ட் இட் செல்ஃப். அதே மாதிரி இது ஆஃபீஸ் பட்டன், இது ஹோம் டேப், இன்சர்ட், இது எல்லாமே சேம் தான். சில இதுதான் மாற்றங்கள் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒன்னொண்ணுமே ஒரு செல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அங்க பாத்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்டா பிளெயின் லெட்டரா இருக்கும் அந்த ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஒர்க்கிங் ஏரியா பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு செல். இப்போ நம்ம எக்ஸல்ல சொல்றோம்னா எதுக்காக யூஸ் பண்றோம் எக்ஸல்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு கிராஃப் கிரியேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸியா ஃபிளெக்சிபிளா பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். அப்போ வந்து இது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தா எம்எஸ் ஆஃபீஸ்க்குள்ளாரியே இருக்கு. அப்போ ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன், என்ன டைம் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், அதனால நான் வந்து இது சிம்பிளா இந்த நான் ஒரு மார்க் ஷீட் எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த ட்ரெயினிஸ், ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க் எடுத்திருக்கேன். இந்த டோட்டல் பர்சன்டேஜ் ரிசல்ட் போட்டிருக்கேன் நான். இப்போ இதை நம்ம எப்படி கொண்டுட்டு வருவோம் அப்படின்றது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இவங்களோடது இப்போ இது பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு என்ன வேணும், இங்க இந்த டோட்டல் வேணும் இல்லையா? இப்போ வந்து டோட்டல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், இந்த 5 சப்ஜெக்டோட மார்க்கை நான் வந்து ஆட் பண்ணினா தான் இந்த டோட்டல் வரும். அப்போ நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சம்க்கு போறோம். ஆட்டோ சம் அப்படின்ற ஆப்ஷன் இங்க இருக்கு. நம்மளுக்கு இந்த ஆட்டோ சம்மும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, நம்மளுக்கு வந்து இந்த செல்ல இருந்து இந்த செல் வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து டோட்டல் பண்ணிடும். அப்போ என்டர் கொடுத்துடும். அப்போ டோட்டல் ஆயிடுச்சா? இப்போ இதுல என்ன அப்படின்னா இந்த எக்ஸல் பொறுத்தளவுக்கு நீங்க ஓபன் பண்ணினதும் இங்க வந்து ஷீட்டா ஓபன் ஆகுது. இது வந்து ஒர்க் புக், நீங்க ஒர்க் பண்றது எல்லாமே இது வந்து ஒரு ஒர்க் புக்கு. நீங்க ஒர்க் புக் ஓபன் பண்ணதுமே நார்மலா நீ எக்ஸல்ல எது ஓபன் பண்ணீங்கனாலும் ஒரு நார்மலி 3 ஷீட் இருக்கும் கீழே.
ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஷீட் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். நான் இங்க ரீநேம் பண்ணிருக்கேன் இந்த ஷீட்ஸ், அதனால உங்களுக்கு தெரியல. நான் அந்த ரீநேம் பண்றது எப்படின்றது காமிக்கிறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ இந்த சீதா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ சீதான்னு கொடுக்கும்போது இங்க ஒன்று வருதா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபார்முலா பார். ஃபார்முலா பார் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான், நீங்க எந்த செல்ல வச்சிருக்கீங்களோ அந்த பாயிண்டர், அத கர்சர் செல் பாயிண்டர் எங்க வச்சிருக்கீங்களோ அது வந்து அங்க டிஸ்பிளேல வரும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சீதாவோட 5 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துருக்கேன். 5 சப்ஜெக்டோட மார்க்கும் ஒரு ஒரு செல்ல இருக்கு. செல் அப்படின்னா என்ன, வாட் இஸ் செல்? செல் அப்படின்னா இட் இஸ் a காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ காலம்னா என்ன, ரோனா என்ன? இப்போ காலம் அப்படின்னு எடுத்தேன்னா இப்போ நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏ அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது ஏ வந்து ஒரு காலம். இதே வந்து இப்போ இது சி செலக்ட் பண்ணிருக்கேன், சின்றது இன்னொரு காலம். இப்போ எம் செலக்ட் பண்ணிருக்கேன், எம்ன்றது இன்னொரு காலம். இப்போ காலம் புரிஞ்சிடுச்சு. அப்போ வாட் இஸ் ரோ அப்படின்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிடுறேன். இது வந்து என்னச்சு 17ல இருக்கு. அப்போ திஸ் இஸ் a row. அப்போ இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோ அண்ட் a column is cell. அப்போ அந்த செல்லோட அட்ரஸ் மட்டும்தான் நம்ம இங்க குறிப்பிடுறோம். அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, 78 இருக்கு. 78 எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலம் D-ல இருக்கு, ரோ நம்பர் 20ல இருக்கு. அப்ப இதோட அட்ரஸ் என்னது, D20, ரைட்? இப்போ நான் இந்த செல்ல வச்சிருக்கேன். இப்போ என்னோட கர்சர் பாயிண்ட், செல் பாயிண்டர் எங்க இருக்கு, L30ல இருக்கு. காட் மை பாயிண்ட்? இப்போ இங்க எல்லாமே நம்ம குறிப்பிடுறது எல்லாமே செல்லோட அட்ரஸ். காட் மை பாயிண்ட்? அப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த 5 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துருக்கீங்க, டோட்டல் போட்டுட்டீங்க. எப்படி போட்டீங்க, ஆட்டோ சம் என்ற ஒரு ஆப்ஷன் குள்ளார போய் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு ஆட்டோ சம்மோட ஆப்ஷன் வேண்டாம், நான் என்ன பண்ணணும், 5 சப்ஜெக்டோட மார்க்கை நான் வந்து தனித்தனியா டோட்டல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு செல்லை நம்ம செலக்ட் பண்ணிட்டேன், பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டே வரலாம். கொடுத்துட்டீங்களா? இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. இப்படியும் நீங்க சம் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த கர்சரை பாத்தீங்கன்னா, இந்த கர்சரோட பாயிண்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. இப்போ இதே நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த கர்சர் பாயிண்டோட இது வந்து வேற மாதிரி இருக்கும். அதே நான் இந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது உங்க கர்சர் பாயிண்டோட அந்த இது வந்து ஷேப் வந்து மாறுதான். இப்போ இது வந்து if you just drag it, you will get the formula. This formula will be applied to the whole இந்த டேட்டாஸ்க்கு. அப்போ இதை வந்து நான் இப்போ என்ன பண்றேன், டோட்டல் போட்டுட்டேன். இப்போ இந்த டோட்டல் எல்லாம் எனக்கு என்ன வேணும், சென்டர் அலைன்ல வேணும். இப்போ சென்டர் அலைன் கொடுத்துட்டேன். இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும், எனக்கு பெர்சன்டேஜ் வேணும். பெர்சன்டேஜ்னா என்ன, இது வந்து ஒரு 5 சப்ஜெக்டோட மார்க். 5 சப்ஜெக்டோட மார்க்கை வந்து நான் என்ன பண்றேன், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். thus divided by how many subjects, 5 subjects. Got my point? So right, இப்போ இதை வந்து நீங்க கொண்டுட்டு வந்துட்டு நீங்க ஜஸ்ட் டிராக் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்துருது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 68.8, 65.4 இப்படி எல்லாம் ஒன்று வந்திருக்கு இல்லையா. இப்போ இது என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த டெசிமல் ஃபிராக்ஷனல் பார்ட்டே வேண்டாம், ஐ வாண்ட் த ஹோல் நம்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்றேன், நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன், ஃபார்மேட் செல்ஸ் போயிடுறேன். ஃபார்மேட் செல்ஸ்ல போய் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நம்பர்ன்ற ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நம்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்க நம்பர் அப்படின்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்றச்சு இந்த டெசிமல் பிளேசஸ் வருது இல்லையா, டெசிமல் பிளேசஸ் வந்து நான் வந்து நில் பண்ணிடுறேன், 0 போட்டுடுறேன். போட்டுட்டு ஓகேன்னு கொடுத்தா அப்ளை பண்றது தெரியுது உங்களுக்கு. இப்போ இதை வந்து நான் போல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இதே வந்து ரிசல்ட் என்ன பண்ணணும்னா பாஸ் ஆஃப் ஃபெயில். இந்த பசங்க இந்த குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்ட்லயும் எல்லாமே மார்க் வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நம்ம போடுறோம் இருக்கு, ஈக்குவல் டு இஃப் ஆர் செல் பாயிண்டர் செல் எடுத்து
D20ல உங்களுக்கு இந்த இது இருக்கு. ஓகேவா? D20 less than or equal to 40. இப்போ நான் ஒரு செல்லை வந்து நான் அங்க கொடுத்துட்டு இருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். if it is less அவங்க வந்து fail. ஓகேவா? else pass. That's a mistake. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், டோட்டல் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டேன். இவங்க வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்றது இப்போ கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது எப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கேன். இஃப் ஆர்க் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அந்த ஒரு செல்லை வந்து தெரியலையா? ஓகேவா? இப்போ ஃபெயில் ஆஃப் பாஸ் ஆஃப் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலோ கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ இது எப்படி நம்ம டோட்டல் வந்து ஒரு செல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை கொண்டு வந்திருக்கோமோ அந்த டேட்டாஸை வச்சு தான் இந்த டோட்டல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த டோட்டல் வச்சு தான் நம்ம பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது வச்சு தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலா கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன வேணும் அப்படின்னா நான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இப்படி வந்திருக்கு. இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து ஃபார்மேட் செல்ஸ்ல போயிட்டு அலைன்மெண்ட்ல போய் இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு வருது. இப்போ நான் மர்ஜ் எடுத்து விட்டுட்டேன். என்ன ஆயிடும்னு பாருங்களேன், இங்க வந்துடுச்சு. இது எந்த செல்ல இருக்குன்னா இந்த செல்ல தான் இருக்கு. இது எனக்கு டோட்டலா எல்லா செல்லுக்குமே சென்டரா வரணும் அப்படின்னா இந்த செல்லுக்கு வந்துட்டு நான் ஷிஃப்ட் கொடுத்துட்டேன். ஐ ஹேவ் டு செலக்ட் த செல்ஸ். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், மர்ஜ் பண்ணிடுறேன். மர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன் இருக்கா, அதே மாதிரி மர்ஜ் அண்ட் சென்டர் பண்ணிடுறேன், போல்ட் பண்ணிடுறேன். ஐ எம் சேஞ்சிங் த சைஸ். காட் மை பாயிண்ட். இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி சென்டர் அலைன் ஆயிருக்குதுன்னு தெரியும். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பார்டர் போடணும். எனக்கு பார்டர் போடணும் அப்படின்னா ரைட் கிளிக்கும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபார்மேட்லயும் போய்க்கலாம். ஃபார்மேட் செல்ஸ்க்கு போனேன். ஃபார்மேட் செல்ஸ்ல போய் பார்டரை செலக்ட் பண்றேன். பார்டரை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு டோட்டலா இருக்கிற அவுட் சைட் பார்டர் இது. அவுட் சைட் பார்டர் வந்து எனக்கு டபுள் லைன்ஸ்ல தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டைல்ல வந்து டபுள் லைன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இதை அவுட் சைட் பார்டர்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு உள்ளார இருக்கிற லைன்ஸ் வந்து சிங்கிளா வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இன்சைட் பார்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றது.
தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்போ this is how you can get the table. இப்போ எக்ஸல் பார்த்துட்டோம்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து செல் தான் வந்து ஞாபகத்துல வரணும். செல் ஏன் ஞாபகத்துல வரணும்னா இது எல்லாமே செல் அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த டேட்டாஸை வந்து நம்ம ஏன்னா இது பியூர்லி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நீங்க வந்து இந்த டோட்டல் கொண்டு வந்தீங்க, இந்த பர்சன்டேஜ் கொண்டு வந்தீங்க, இந்த ரிசல்ட் காமிச்சிங்க. சரி ரைட். இப்போ வந்து நான் இதுல எல்லாமே போட்டுட்டேன். இப்போ யாராச்சும் ஏதாச்சும் குழந்தைங்க இதுல வந்து எனக்கு வந்து கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்றேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறேன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல யாராச்சும் லெஸ் தேன் 40 இருந்தா நார்மலி ஃபெயில் தானே. அப்போ நான் லெஸ் தென் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு லெஸ் தென் 40 அப்படின்றது எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இந்த லெஸ் தென் 40 என்ன பண்ணணும்னா ரெட்ல அந்த லைட் ரெட் வித் டார்க் ரெட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்ல இது பண்ணணும் அப்படின்னு. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு ரெட் டெக்ஸ்டா மாறணும், ரெட்டா ஃபில் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் ஃபில் பண்ணி காமிக்கும் போதுதான் உங்களுக்கு அது புரியும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இதை செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ ஓகேன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப தெரியும் எங்க எந்த ட்ரைனிஸ் வந்து கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா எங்கெங்க இது 40க்கு கீழே வந்திருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. இப்ப இது 40 பாத்தீங்கன்னாலே இந்த எல்லாமே ஃபெயில் ஆனவங்களோட தான் காமிக்குது. இது மட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகி காமிக்குது. இது எப்படி பாஸ் ஆகி காமிச்சிருக்குதுன்றது கம் ராங் இல்ல. we'll see the formula, right? இப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஃபெயிலா தான் வந்திருக்கணும். இப்போ இது மாதிரி நீங்க வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிக்க முடியும். இப்போ ஒன்னொன்னு செல் பாயிண்டர்னு சொல்லிட்டேன் நான். செல் பாயிண்டர் வந்து அது அந்த இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேனாவே ஆட்டோமேட்டிக்கா எந்த காலம்ல இருக்கு எந்த ரோல இருக்குன்றது ஆக்டிவேஷன்லயே தெரியும். இப்போ நான் இங்க வச்சு பண்ணியிருக்கேன், இந்த செல் பாயிண்டர் வச்சிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன காமிக்குது, எம் என்ற ஒரு காலம் காமிக்குது, 7 என்ற ரோ காமிக்குது. அப்போ இந்த செல்லோட அட்ரஸ் என்னது, M7, ரைட்? இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா செல் அட்ரஸ் நம்ம கொடுத்தோம் நம்ம. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இதுல நான் டேட்டா கொடுத்தேன்னா செல் கொடுத்தேன்னா செல்லோட அட்ரஸ். இப்போ D4னா என்னது, D4ல இருக்கக்கூடிய டேட்டாஸ். இப்படித்தான் நீங்க வந்து எக்ஸல்ல வந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியும். இப்ப இது மட்டும் தான் பண்ண முடியுமா, இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா நான் சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங் இருக்கு. அதே மாதிரி பிக்டோரியல் கிராஃபிக்கல் சார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா அழகா போடலாம். நான் அது வந்து ஒண்ணு காமிக்கிறேன். இப்ப நான் ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு வந்து இங்க என்ன வேணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். நான் டேட்டா ஃபில்டர் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டால இருக்கு. ஃபில்டர் ஆப்ஷன் போறேன். ஃபில்டர் ஆப்ஷன் வந்ததுமே இங்க கிளிக் பண்ணினதுமே இப்படி வருது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா சிட்டி வந்து எனக்கு எந்த சென்னையில இருக்கிறவங்க மட்டும்தான் வேணும். இப்போ சிட்டில வந்து பாத்தீங்கன்னா சென்னை எந்தெந்த சிட்டில இருக்கிறவங்களோட டேட்டாஸ் இங்க இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது செலக்ட் ஆல்னு வந்திருக்கா. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் எனக்கு என்ன வேணும், சென்னையில இருக்கிற பீப்புள்ஸோட இது டேட்டாஸ் மட்டும்தான் வேணும். அப்போ நான் சென்னை மட்டும் கிளிக் பண்றேன். ஓகேன்னு கொடுத்துட்டு என்ன ஆயிடும், இது சென்னையோட டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இல்ல ஐ வாண்ட் டு சேஞ்ச், ஐ வாண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னா ஓகே ஃபைன். அப்போ கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. இப்போ சேஞ்சஸ் வர்றது தெரியுதா? திஸ் இஸ் அ ஃபில்டர் ஆப்ஷன். யூ கேன் அப்ளை டு எனி காலம். ஓகேவா? இது வந்து காலம் வைஸ் ஃபில்டரிங். இது காலம் வைஸ்ல தான் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயே கம்பெனிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ இந்த ஃபில்டரிங் ஆப்ஷன் வந்து நீங்க பண்ணும்போது யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஏன்னா ஒரு இடத்துல ஃபில்டர் பண்ணி இன்னொரு இடத்துலயும் அதே அப்ளை பண்ணணும்னா இப்போ இதுல செலக்ட் ஆல் கொடுத்துருக்கேன். செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன்னா எல்லாமே வந்துருச்சு. இப்போ கம்பெனி நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ எனக்கு பிலிப்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஓகே, பிலிப்ஸ்னா இங்க வந்துருச்சு. இப்போ இங்க வந்து எனக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும்தான் காமிக்கும். ஆனா இதுல டேட்டாஸ் நிறைய இருக்கு இல்லையா, இது கம்பெனி நேம்ல ஃபில்டர் ஆனதுனாலதான் உங்களுக்கு இப்ப அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கறனால அது அப்படி தெரியுது. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல போய் நான் செலக்ட் ஆல கொடுத்துட்டேன். நான் இங்க வந்து என்ன பண்றேன்,
செலக்ட் ஆல். ஓகே, சிட்டிக்கு வந்திருக்கேன். சிட்டியில வந்துட்டு நான் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கோயம்புத்தூரே கொடுத்துருக்கேன். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒமானியா டெக், பிலிப்ஸ், டாடா இன்ஃபோடெக், கீர்த்திலால், கல்தாஸ் இது எல்லாமே வருது. ஆனா முன்னாடி என்ன வந்தது? பிலிப்ஸ் மட்டும்தான் வந்தது. ஏன்னா நான் இந்த கம்பெனி நேம்ல ஃபில்டர் பண்ணியிருந்தேன், அதனால அது அப்படி காமிச்சது. அப்போ நீங்க இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி கிளியர் வித் வாட் யூ வாண்ட் டு ஃபில்டர். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் இது பண்ணிடுறேன், செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ இது மட்டும்தான் பண்ண முடியும்னா டேட்டா சார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் டேட்டா சார்ட்டிங்னா என்னது? இப்போ ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பசங்களோட பேர் எழுதியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாமே இந்த வாட் யூ டெல் திஸ் கஸ்டமர்ஸ் நேம் அண்ட் ஆல் இஸ் இன் நாட் அரேஞ்ச்ட் ஆல்பபெட்டிக்கலி. அப்ப எனக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் இந்த ஃபில்டர் இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன், சார்ட்டிங் போயிடுறேன். expand the selection or continue with the correct select, continue with the current selection, right? sort என்னது? இதுல பாத்தீங்கன்னா அது நான் செலக்ஷன் பண்ணதுனால வருது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இப்போ என்ன ஆயிடுச்சு? அம்ரித், ஆஷிஷ், தீபக், தீரஜ். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? சந்தீப், அதுக்கப்புறமா சந்தோஷ். இது பார்த்தோன்னா இப்போ இட் இஸ் நாட் அரேஞ்ச்ட் ஆல்பபெட்டிக்கலி. இப்போ நம்ம சார்ட்டிங் பண்ணினதுக்கு அப்புறமா அது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு ரிலேட்டடான எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன்? சார்ட்டிங் பார்த்துட்டோம், ஃபில்டரிங் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு நேம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே எனக்கு சேர்த்து வேணும். இது வந்து அந்த கஸ்டமரோட அப்பா பேரு. இப்போ நான் என்ன பண்றேன்? இங்க வந்து ஈக்குவல் டு கொடுத்துறேன். concatenate அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இது ரெண்டுமே ஒன்னாவே வருது. இப்போ எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வரணும் எனக்கு. இதுக்கு நடுவுல அப்பாவுக்கும் அவங்க அந்த பையனுக்கும் அந்த அப்பாவுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் வரணும். அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? இந்த கோமாவுக்கு அப்புறமா ஒரு இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒரு கோமா கொடுத்துட்டு இப்போ நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். Do you get my point? இப்போ வந்து அம்ரித் கௌஷல்னு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது இது ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ ஸ்பேஸ் இருக்கா உங்களுக்கு? இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா space increase ஆயிடும். ஓகேவா? இப்போ this is how you can concatenate two strings also. இப்போ பாத்தீங்கன்னா அம்ரித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இவனோட அந்த இது வந்து ஸ்மால் கேஸ்ல இருக்கு. இது வந்து நான் கேஸ் மாத்துறேன். எனக்கு கேஸ் மாத்துறதுன்னு என்ன? அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸ்மால் லெட்டர்ஸ்ல எல்லாமே வந்ததுன்னா லோவர் கேஸ், கேபிட்டல்ல வந்ததுன்னா அப்பர் கேஸ். இப்போ நான் இது என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல்ல இருக்கு. எனக்கு டோட்டலாவே இது வந்து கேபிட்டல்ல வேணும். இந்த டேட்டா B5ல இருக்கிற டேட்டா அம்ரித். அப்ப நான் என்ன பண்றேன்? ஈக்குவல் டு கொடுத்துட்டு அப்பர்ன்னு கொடுக்குறேன். அப்பர்ன்னு கொடுத்துட்டு எந்த செல்ல இருக்கு? இந்த செல்ல இருக்கு. இதுல B5ல இருக்கு. அப்ப இதை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா இப்ப அம்ரித் வந்து எல்லாமே கேபிட்டல்ல வந்திருக்கா? இதே மாதிரி யூ கேன் ஈவன் லோவர் தி இது. இப்ப ஈக்குவல் டு கீழே ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மால் கேஸ்ல வந்திருக்கா? தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே? ஸ்கிரீன்ல ஷேர் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ இது வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங், ரெண்டு லெட்டர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்க கொண்டு வந்து ஒரே டெக்ஸ்ட்டை மாத்துறதுக்கு தான் இந்த concatenate.
அதே மாதிரி லோவர் கேஸ் அப்பர் கேஸ்க்கு மாத்துறதுக்கு இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒன்லி திங் இஸ் நீங்க வந்து கிளியர்லி யூ ஷுட் நோ அது என்ன பண்ணணும், நீங்க அதை எப்படி கரெக்ட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல வந்து இது அம்ரித்ன்றது சின்ன கேஸ்ல தான் இருந்துச்சு, இதை வந்து நான் அப்பர் கேஸ்க்கு மாத்தி விட்டுருக்கேன். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், லோவர் கேஸ்க்கு மாத்தி விட்டுருக்கேன். இப்ப இது மட்டுமே நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சின்ன சார்ட் மட்டும் போட்டு பார்ப்போமே. இப்ப இதை வந்து ஏன்னா எக்ஸல் வந்து எல்லாமே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி டேட்டாஸ், அது வந்து ரொம்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ இதை வந்து நான் மார்க் லிஸ்ட் ஹலோ டைம் ஆல்மோஸ்ட் இதாயிருச்சு, கொஞ்சம் ஓகேவா? சரி, ஒரே ஒரு சின்ன சார்ட் போட்டு அதிகமா 11:10 ஆக போகுது. ஓகே ஓகே, ஒரு சார்ட் மட்டும் போட்டு காமிச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட். ஓகே, थैंक यू. ஒரே ஒரு சார்ட் மட்டும் போட்டு காமிச்சிரேன்ப்பா நானு. ஓகே ஓகே மேடம். ஓகே ஓகே. இப்போ சார்ட்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது செலக்ட் பண்ணிக்கிறேன். சார்ட்டுக்கு வந்துரும். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே பார்த்தோம்னா லெஜெண்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நீங்க இந்த லேஅவுட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது லெஜெண்ட்ஸ், இது டேட்டா லேபிள்ஸ். நான் இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு விரும்புறேன். அப்ப இந்த டைட்டில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சார்ட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கேன், above the chart. இப்போ இதுல வந்து நான் மார்க் லிஸ்ட் வந்துருச்சா, இதுதான் வந்து டைட்டில். இப்போ இதெல்லாமே லெஜெண்ட்ஸ், இவங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து இவங்களோட மார்க் இந்த பெர்சன்டேஜ் நான் காமிச்சிருக்கேன். இந்த பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட் வந்திருக்கு. இப்போ இந்த சார்ட்டுக்கு உண்டான டேட்டா லேபிள்ஸ் கொண்டுட்டு வரேன் நான். இது வந்து ஒரு டேட்டா லேபிள்னா அவங்க என்னென்ன மார்க் வந்திருக்குது அப்படின்றது நான் ஓகேவா? இப்போ புரியுறதா எப்படி வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த சார்ட்டையும் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது. So let me finish this session. இது வந்து hope everybody will be benefited. நான் நிறைய விஷயம் சொல்ல முடியல because lack of time. அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஷீட் 1 அப்படின்றது இங்க தெரியுதா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்னு தெரியுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஷீட்டை வந்து நீங்க ரீநேம் பண்ணிக்க முடியும். இங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து ரீநேம் ஆப்ஷன் அப்படின்னு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், நம்ம ட்ரெயினிஸோட நேம் கொடுக்குறேன் நான் அப்படின்னு கொடுத்துட்டேனாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க ட்ரெயினி வந்துடுச்சா. இதே மாதிரி இதோட டேப் கலர் மாத்தணும். டேப் கலர் மாத்தணும்னா இப்படி கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப இங்க இருக்கேன். இப்ப இந்த டேபோட கலரும் தெரியறதா உங்களுக்கு? அப்போ யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் திஸ் ஷீட் டு அதர் ஷீட் டு இந்த ஷீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டீடைல்ஸ் வரும். இந்த ஷீட் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி n நம்பர் ஆஃப் ஷீட்ஸை நீங்க கொண்டுட்டு வர முடியும். இப்போ ட்ரெயினினா இப்போ இந்த ஷீட் வந்துருச்சு. இதே டேட்டா இப்போ இந்த மார்க் லிஸ்ட் இருக்கு, இதே டேட்டாஸ் எனக்கு இன்னொரு ஷீட்லயும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா இங்க வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கர்சரை ரைட் கிளிக் கொடுத்துட்டு மூவ் ஆர் காப்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. மூவ் ஆர் காப்பின்னு கொடுத்துட்டு மூவ் டு தி எண்ட் ஆர் ஜஸ்ட் எனிதிங் யூ கேன் கிவ். மூவ் டு தி எண்ட்னு கொடுத்துருங்க, கிரியேட் அ காப்பின்னு கொடுத்துருங்க, ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு மார்க் லிஸ்ட் வந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு மார்க் லிஸ்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு மார்க் லிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி யூ கேன் சேஞ்ச் திஸ் ஆல்சோ. ஓகேவா? ஹோப் மை கிளாஸ் வில் பி பெனிஃபிட்டட். டைமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன் நான். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் மை ட்ரெயினிஸ் ஆர் ஆல் மை ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ ஹவ் அட்டெண்டட் திஸ். ரியலி தேங்க்யூ.